இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து கறி மிளகாய் தூள் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கு. நம்ம வந்து கறி மசாலா வேணும்னா நம்ம வீட்டிலேயே நம்ம பொருளெலாம் வாங்கி வறுத்து அரைச்சிக்கலாம். அது இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு மல்லி வாங்கி நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் சோம்பு, ஒரு 50 கிராம் வந்து ஜீரகம், ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துக்கலாம். பட்டை ஒரு 2 3 துண்டு, கிராம்பு வந்து ஒரு 10 சேர்த்துக்கலாம், ஏலக்காய் ஒரு 5 சேர்த்துக்கலாம், பிரிஞ்சி இலை ஒரு 2 துண்டு இதை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா வந்து குழம்பு மிளகாய், கறி மிளகாய், மற்ற பொடி ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்கில் கீழே கொடுக்குறேன், வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி வீட்டில் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாங்கிறத. இப்போ வறுத்த பொருட்களை இதை நம்ம கொஞ்சம் பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மிளகாய் வந்து நான் வந்து 1 கிலோ மல்லிக்கு வந்து நான் வந்து ஒரு 400 கிராம் இருக்கும். அதே காம்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதையும் வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த பொருட்கள் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டக்குன்னு குழம்பு செய்கிறப்ப வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் வதக்கி அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.